ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு, ஒரே ஒரு கப் சோளம் இருந்தால் போதுங்க. இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லேயே கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு ஒரே ஒரு கார்ன் எடுத்துருக்கிறேன் நான். நல்லா ப்ரெஷ்ஷான சோளமாக எடுத்துக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். ஸ்வீட் கார்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதோட மஞ்சியெல்லாம் எடுத்துகிட்டு தோலை உரிச்சிட்டு நம்ம 1/2 கப் எடுத்துக்கலாம். அதாவது சோளம் எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சரியாக இருக்கும். நல்லா அதை ஒடிச்சிட்டு மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சோளம் ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கலாம். இப்போ சோளம் எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சட்னிக்கடலை எடுத்துக்கோங்க. 1 கப் சோளத்துக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை. நீங்கள் 2 கப் சோளம் எடுத்தீங்கன்னா 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், அதை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா சின்ன பீஸ் இஞ்சி தோலை சீவிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு, அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இப்போ இதுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு மல்லி இலை எடுத்துக்கலாம். நம்ம சோளம் எடுத்து அதே கப்பில் மல்லி இலை கொஞ்சம் சேர்த்தியே எடுத்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், சோளத்துலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட பாருங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது கூட பாருங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா மறுபடியும் கூட நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து உருட்டி பார்த்திங்கனாலே நல்லா உருட்டை வரும். அப்போவே மாவு நம்மளுக்கு பக்குவமாக இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஒரு வடை ஷேப்புக்கு, அதாவது கட்லட் ஷேப்புக்கு நம்ம நல்லா தட்டிடலாம். ரொம்ப லேசாக இருக்க வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் இருக்க வேண்டாம். ஒரு நார்மல் சைஸு வடை போடுவோம் இல்லைங்களா, அந்த சைஸ்க்கு நம்ம தட்டி ரெடி பண்ணிடலாம். இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா சேர்த்துருங்க. கொஞ்சமாக கேப் விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு புறம் வெந்ததையுமே இன்னொரு புறம் திருப்பி போட்டுருங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வரும். நம்ம சேர்த்தது க்ரீன் கலராக இருக்குது, அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வரும். அது வரைக்கும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 சைடும் நல்லா பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. இனி இதை எடுத்து அப்படியே நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. ஒரே ஒரு கப்பு சோளத்தை வச்சு அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் இப்போ கட் பண்ணி காட்டுறேன். சூப்பராக நல்லா மொறுன்னு இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே சப்போர்ட் பண்ணுங்கள்.